வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். டுடே நம்ம சேனலில் லிவ் டுடே பார்ட் 2 ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். எஸ், லாஸ்ட் பார்ட்டில் வந்து தன் ஃப்ரெண்டை தேடி ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அவன் காணாமல் போகலை, அட்வென்ச்சரும் ட்ரிப்பை தேடி சும்மா தைரியமாக தில்லா போயிருக்கான். எஸ், லாஸ்ட் இயர் தன் ஃப்ரெண்டு கூட போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்டை கூப்பிட்டா இவன் வரமாட்டான்னு நினச்சிட்டு ஸோ இவன் மட்டுமே கொஞ்சம் போயிருக்கான். பட் ஒரு வழியாக அந்த கோவிலை ரீச் பண்ணிவிட்டு ஸோ புக் எடுத்து படிக்கிறான். படிக்கும்போதே தெரியுது, ஸோ ஓகே நம்ம 7 days வந்து அந்த இடத்துக்கே போயிடும் சொல்கிறான். போகிறோம். ஸோ 3000 years பேக் போவோம்னு சொல்லிட்டு ஒரு 3000 years பேக் இருக்க ஒரு புக் எடுத்து படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3000 years பேக் வந்து போயிட்டான். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே அந்த கோவிலேருந்து வெளியே வந்து பார்க்குறான். ஒரு கல் மேலே நின்று அந்த ஊரை ரசிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவன் நின்றுட்டு இருந்த கல் அப்படியே மேலே வந்து பறக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அவன் நின்றுட்டு இருந்தது கல் இல்லை, ஒரு ட்ராகனு. அட என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படி ட்ராகன் மேலே ஏறி பறந்துட்டுருக்குறான். ட்ராகன் அப்படி அவ்வளோ வேகமாக பறந்துட்டு இருக்குது. ஸோ ட்ராகனோட பேக் சைடில் இருக்கிற அந்த ஆர்னை ரெண்டையும் பிடிச்சிட்டு பறந்துட்டுருக்குறான். அப்போ தான் ஒரு நோட்டீஸ் பண்ணுறான், ட்ராகனோட பேக் சைட் ஆஃப் ஹெட்டில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. அது வந்து மின்னுது ஸோ சன்லைட்டில் பட்டு. ஸோ அதை பார்த்துட்டே போயிட்டுருக்கான். பட் ட்ராகன் வளைஞ்சு போகுது. இவனுக்குன்னா தலை சுற்றுது. அப்படியே ஒரு ஸ்டேஜில் மக்கள்லாம் பார்த்து கத்துறாங்க, அங்கே பாரு ட்ராகன் மேலே ஏதோ ஒரு மனுஷன் நின்று போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் அப்படி கத்திக்கிட்டே போகிறான். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்து அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே விழுந்துடுறான். விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த காட்டுவாசி மக்கள் வந்து அவனை பார்த்து, யார் அந்த பையன் வித்தியாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே தூக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ கர்ணன் வந்து ஒரு வழியாக மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்கள்லாம் அவனை ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்குலாம் ஒன்றுமே புரியல, ஏதோ வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்கும்போது, எப்படி நீங்கள் அந்த ட்ராகன் மேலே ஏறி வந்தீங்க அப்படி சொல்லிட்டு இவனை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த ட்ராகனுக்கு யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அது நிறைய மக்கள் அழிச்சிருச்சு, நிறைய ஊரெலாம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி மலைவாழ் மக்கள் வந்து பதட்டத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது கர்ணன் சொல்கிறான், ஓகே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம், ஓகே அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கதையை அவுத்துடுறான். ஸோ ஓகே மக்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கதையை எடுத்து விட்றான். அப்புறம் வந்து மக்களோட மக்களாகவே வாழ ஆரம்பிச்சுட்டான். ஸோ மலைவாழ் மக்களோட வீடு வந்து பறவைகள் வாழ்கிற கூடு மாதிரி தான் இருந்தது. ஸோ மரத்து மேலே தான் அவங்க வீடு கட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக சூப்பராக இருக்கும். கர்ணனுக்கு வந்து மலைவாழ் மக்களோட கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க கூட நல்ல அட்டாச்மெண்ட் ஆகி அவங்க லைஃப் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்க கூட காட்டுக்கு வேட்டைக்கு போகிறதும், ஸோ கடலில் போய்ட்டு மீன் பிடிக்கிறதும், அப்போ டான்ஸு பாட்டுன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறான். அதே சமயத்தில் மலைவாழ் மக்களில் இருக்கிற ஒரு பெண்ணோட அவனுக்கு காதலை ஏற்படுது. அந்த பெண் யாருன்னா ஆக்சுவலாக அவனுக்கு வில் வித்தை, ஸோ வேட்டையாடுற கலை, ஸோ இது மாதிரி நிறைய வித்தை சொல்லி தராங்க. ஆக்சுவலாக கர்ணனுக்கு எல்லா வித்தையும் அத்துப்படி, பட் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறான். ஸோ அப்போ தான் அந்த பெண்ணோட பழகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு கர்ணனுக்கு கைவழி கூட பழக அளவு கடந்த காதல். ஸோ அவங்க மேலே அன்பையும் பாசத்தையும் அதிகமாக காட்டுறான். ஒரு நாள் கைவழிக்கும் புரியுது, ஓகே கர்ணன் வந்து நம்மளை விரும்புகிறான்னு சொல்லிட்டு. ஸோ கர்ணன் மாதிரி இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது, அவ்வளோ வீரமானவன், அன்பானவன், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு கயல்வெளிக்கும் கர்ணன் மேலே அளவு கடந்த காதல். அப்படியே லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நினச்ச இடத்துக்கு போகிறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே சுற்றுறாங்க. இப்படி கர்ணன் வந்து மலைவாழ் மக்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு நாள் வந்து அரசர்கிட்டேருந்து ஒரு தூது வருது. சிப்பாய்கள் சொல்கிறாங்க, இங்கே ஒரு 7 நாள் முன்னாடி ஒரு பையன் வந்து இந்த ட்ராகன்லேருந்து கீழே விழுந்தான் இல்லையா, அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் வந்து நான் தான் சொல்கிறான் கர்ணன். ஓகே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறான். அரசர் வந்து இன்னும் கூட்டுற சொன்னதான் சொல்கிறான். இல்லை வர முடியாதுன்னு சொல்கிறான். அப்புறம் வந்து அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை அரசரோட ஆணை மீறக்கூடாது, அது பெரிய தப்பாகிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கர்ணன் சும்மா தைரியமாக போகிறான். கர்ணனை கூப்பிட்டு போயிட்டு அரசர் முறை நிப்பாட்டுறாங்க. அரசர் கர்ணனை பார்த்து கேட்குறான், தம்பி உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கர்ணன் சொல்கிறான், என் பேர் கர்ணன், நான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வரேன், அதாவது ஃப்யூச்சர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான் கர்ணன். அதுக்கு அரசர் ஆச்சரியத்தோடு கேட்குறாரு, எப்படி 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வர, எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கர்ணன் சொல்கிறான், நான் இப்படி மாதிரி ஒரு மலைக்கோவிலில் போயிட்டு ஒரு புக்கு படித்தேன், ஸோ அதனால் இந்த ஊரில் இருக்கிற மலைக்கோவிலுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து மலைக்கோவிலா, அந்த மலைக்கோவிலை ஒரு ட்ராகன் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க, நீ எப்படி அந்த ட்ராகன் கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. கர்ணன் சொல்கிறான், அதுதாங்க விஷயம், நான் அங்கேருந்து வெளியே வரும்பொழுது தெரியாமல் கல்லுன்னு சொல்லிட்டு ட்ராகன் மேலே நின்றுட்டேன், அதுவும் பறக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது கூட சேர்ந்து நானும் பறக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு மேலே சொல்கிறான். அப்புறம் வந்து அங்கேருந்து பறந்துட்டு இருக்கும்பொழுது தான் நான் மயங்கி அந்த மலைவாழ் மக்களை வாழ்கிற இடத்துல நான் விழுந்துட்டேன் சொல்கிறான். ஓகேப்பா ஓகே எனக்கு இப்போ எல்லாம் புரியுதுன்னு சொல்லிட்டு, ஓகேப்பா அந்த ட்ராகனை கண்ட்ரோலே பண்ண முடியல,
ஊரில் பல இடம் அழிஞ்சிருச்சு, மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அந்த டிராகனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஏதோ ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு கர்ணன் சொல்கிறான், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது, பட் டிராகனோட பேக் சைடு ஹெட்டில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா மேபி டிராகனோட ஆக்ரோஷம் குறையும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ணன் வந்து அரசர்கிட்ட சொல்கிறான். ஓகேப்பா, நம்ம அதை பற்றி யோசிப்போம், அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செயல்பாடை பற்றி நம்ம யோசிப்போம் சொல்லிட்டு கர்ணனை கோட்டையிலே ஒரு ரூமில் தங்க வைக்கிறாங்க. கர்ணனும் அங்கேருந்து யோசிச்சுட்டு இருக்கான், எப்படியெல்லாம் டிராகனை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. கர்ணன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு யோசனை வருது. அதாவது சுற்றி வந்து ஒரு கேண்டில் மாதிரி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ வந்து நெருப்பை வச்சுட்டு அந்த டிராகனை அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் தோணுது, ஸோ கோட்டையோட உச்சியில் வந்து நெருப்பை பற்ற வச்சோம்னா அந்த டிராகன் வரும். ஸோ டிராகன் வரும்பொழுது அதோட மேலே எப்படியே ஏறிட்டோம்னா அதோட டைமண்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதோட ஆக்ரோஷத்தை குறைக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வருது. அதை போயிட்டு அரசர்கிட்ட சொல்கிறான். இது நல்ல யோசனையாப்பா இருக்குப்பா சொல்லிட்டு அரசரும் சொல்கிறாரு. ஓகே, இதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கோட்டையோட உச்சியில் நெருப்பை பற்ற வைக்கிறாங்க. டிராகனும் அந்த மலையிலேருந்து அந்த நெருப்பை பார்த்துட்டு அந்த நெருப்பை நோக்கி பறந்து வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, கர்ணன் சும்மா அப்படியே கெத்தா மாசா அந்த கோட்டையோட உச்சியில் நின்றுட்டுருக்கான், டிராகனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. டிராகன் பறந்து அந்த நெருப்பு நோக்கி வந்துட்டுருக்கு, கோட்டையை நோக்கி வந்துட்டுருக்கு. கர்ணனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ அந்த நெருப்பை நோக்கி பக்கத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா கர்ணன் டக்குன்னு அந்த டிராகன் மேலே குதித்து அதோட டபுள் சைடு ஹார்ன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஹார்னை ரெண்டையும் பிடிச்சிட்டான். ஸோ மேலேருந்து ஒரு வாழ்க்கத்தி எடுத்து உருவி அந்த டைமண்டை ரிமூவ் பண்ணிட்டான். ஸோ அந்த டிராகன் கொஞ்சம் தூரம் பறந்து அதோட ஆக்ரோஷத்தை எல்லாம் அடங்கி ஒரு மயக்கமான நிலையில் ஒரு இடத்துல விழுந்துருது. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த டிராகனை கட்டி போட்டாங்க. ஸோ இனிமேல் எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள், அரசர் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்புறம் வந்து கர்ணனை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. அடுத்தது வந்து, தம்பி உன்னை எங்கள் நாட்டோட அரசராக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் வந்து இந்த நாட்டோட தளபதியாக விரும்புகிறேன். ஸோ மக்களோட மக்களாக நானும் சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஸோ இந்த ஊரை வந்து நான் பாதுகாக்க விரும்புகிறேன் சொல்லிட்டு கர்ணன் சொல்கிறான். அரசரோட மகள் இளவரசிக்குன்னா கர்ணனை ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நாட்டையை காப்பாற்றிக்கிறாரு. அரச பதவி கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிற கர்ணனோட பெருந்தன்மை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஒரு நாள் வந்து கர்ணனை மீட் பண்ணி, நான் உங்களை விரும்புகிறேன், உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கர்ணன் சொல்கிறான், மன்னிக்கணும் இளவரசி, நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெண்ணை விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு இளவரசியும், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், உங்களை கட்டாயப்படுத்த விரும்பலை சொல்லிட்டு போயிடுறாங்க. கர்ணனுக்கும் தான் விரும்பின கைல்வெளியோட கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. லைஃப் ஆரம்பித்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா மலைவாழ் மக்களோட குதூகலமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கோம் முக்கியம் இல்லை, எங்கே இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம்.